பெஞ்சமின் கிராஹம் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேக்குறாரு. நல்ல கம்பெனியை வாங்கினா மட்டும் போதுமா, இல்ல பிரைஸையும் பார்க்கணுமா? வாங்க, இன்னைக்கு நம்ம தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல இருக்கிற சாப்டர் 5ஓட கோர் கான்செப்ட்ஸை டீட்டெயிலா இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்கலாம். Lumos by அக்ஷயாவோட இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சீரீஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு குவிக் ரிமைண்டர், இந்த அனாலிசிஸ் முழுக்க எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக மட்டும்தான். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது அண்ட் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு எந்த கேரண்டியும் இல்லை. புக்ல இருக்கிற கிளாசிக் கான்செப்ட்ஸை ஈஸியா புரிஞ்சுக்க தான் நாம இதை பிரேக் டவுன் பண்றோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற ரோட் மேப் இதுதான். ஃபர்ஸ்ட், டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா யாரு? செகண்ட், அவங்க ஏன் காமன் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும்? தேர்ட், கிராஹமோட 7 ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா என்ன? ஃபோர்த், டைவர்சிஃபிகேஷனோட பவர். அண்ட் ஃபைனலி சம் கீ லெசன்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Section 1. The Defensive Investor. பெஞ்சமின் கிராஹம் இன்வெஸ்டர்ஸை 2 மெயின் கேட்டகரியா பிரிக்கிறாரு. அதுல ஒன்று தான் இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். But what exactly does he mean by that? டிஃபென்சிவ் அண்ட் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு. தி டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், அதாவது அவங்களுக்கு டைம் கம்மி, ரிஸ்க் கம்மி பண்ணிட்டு சீரியஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாம ரொம்ப சேஃப்டியா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இட்ஸ் பேசிக்லி அ பாசிவ் அப்ரோச். ஆன் தி அதர் ஹேண்ட், என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் ஆக்டிவா இருப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீசர்ச் பண்ணுவாங்க, ஹை ரிஸ்க் எடுக்கவும் ரெடியா இருப்பாங்க. நீங்க உங்களோட டே ஜாபை பார்த்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ வாண்ட் டு மினிமைஸ் யோர் எஃபர்ட். தப்பே இல்ல. தட் மீன்ஸ் யூ ஆர் அ டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அண்ட் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். Section 2. Why common stocks? ஸோ இப்போ ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வரும். நமக்கு சேஃப்டி வேணும், டைமும் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் கிராஹம் நம்மள காமன் ஸ்டாக்ஸ்ல, அதாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு? பாண்ட்ஸ்லேயே சேஃபா இருக்கலாமே. லெட்ஸ் see why. கிராம் புக்ல என்ன சொல்றாருன்னா, ஓவர் அ லாங் பீரியட் காமன் ஸ்டாக்ஸ் இன்ஃப்ளேஷனை தாண்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனா பாண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ல இருந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை திரும்ப அந்த பிசினஸ்லயே ரீஇன்வெஸ்ட் பண்றதால ஷேர்ஸோட வேல்யூ டைம் ஆக ஹிஸ்டாரிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு காமன் ஸ்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். Section 3. Graham's 7 stock criteria. Now, let's dive into the absolute core of this explainer. மார்க்கெட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு நல்ல கம்பெனியை சேஃபா எப்படி பிரிக்கிறது? இதுக்காக கிராம் 7 ஸ்ட்ரிக்ட் ஃபில்டர்ஸ் வச்சிருக்காரு. கிராஹமோட அந்த 7 கிரைட்டீரியா இதுதான். 1. Adequate size. 2. Strong finances. 3. Earning stability. 4. Dividend record. 5. Earnings growth. 6. Moderate PE. And 7. Moderate PB. இந்த 7 ஃபில்டர்ஸை தாண்டி ஒரு ஸ்டாக் வருதுன்னா அது கண்டிப்பா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்னு அவர் நம்புறாரு. லெட்ஸ் பிரேக் them down one by one. அப்போதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்க பணத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியன், adequate size of the enterprise. கிராமோட லாஜிக் படி சின்ன கம்பெனிஸ்ல பிரைஸ் ரொம்ப வைல்ட்லி ஸ்விங் ஆகும். ஒரு சின்ன எக்கனாமிக் நியூஸ் வந்தா கூட ஸ்டாக் பிரைஸ் பாதியா குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் சின்ன ஃப்ரெஜைலான கம்பெனிஸை அவாய்ட் பண்ணிட்டு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸை மட்டும் சூஸ் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ஸோ இதை நாம இன்னைக்கு எப்படி அப்ளை பண்றது? அந்த காலத்துல கிராஹம் $100 million சேல்ஸ் இருக்கிற கம்பெனிஸை பெரிய கம்பெனின்னு சொன்னாரு. பட் மாடர்ன் இன்வெஸ்டர்ஸ் அதை இன்னைக்கு எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் $2 billion மார்க்கெட் கேப் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸா பார்க்கறாங்க. தி கீ டேக்அவே ஹியர் இஸ் ஸ்டெபிலிட்டி. பெரிய கம்பெனிகள் அவ்வளோ ஈஸியா காலாம போயிடாது, ரைட்? லெட்ஸ் மூவ் டு நம்பர் 2. ரெண்டாவது ரூல் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் கண்டிஷன். அதாவது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கறது. கரண்ட் ரேஷியோ 2.0க்கு மேல இருக்கணும். சிம்பிளி புட், ஒரு கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய ஷார்ட் டேர்ம் கடனை விட அவங்க கிட்ட இருக்கிற கரண்ட் அசெட்ஸ், அதாவது கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ் 2 மடங்கு அதிகமா இருக்கணும். திடீர்னு ஒரு எக்கனாமிக் ஷாக் வந்தா கூட அந்த கம்பெனியால சர்வைவ் பண்ண முடியுன்ற கேரண்டியே இது கொடுக்குது. நெக்ஸ்ட் 10. இந்த 10 years அப்படிங்கிறது நம்மளோட ரூல்ஸ் 3 and 5க்கு ஒரு முக்கியமான டைம் ஃப்ரேம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல யார் வேணாலும் ப்ராஃபிட் காட்டலாம் இல்லையா? ஸோ கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபுல் டெக்கேட்க்கு நம்ம பார்க்க போறோம். ரூல் 3 வந்து earning stability. கடந்த 10 வருஷத்துல அந்த கம்பெனி ஒரு வருஷம் கூட லாஸ் காட்டியிருக்க கூடாது. கண்டினியூஸ்லி பாசிட்டிவ் earnings இருக்கணும். அண்ட் ரூல் 5 வந்து earnings growth. அந்த 10 வருஷத்துல டோட்டலா அட்லீஸ்ட் 33% growth இருந்திருக்கணும். மாடர்ன் டேல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு ஸ்டெடி growth இருக்கான்னு பார்க்கணும். ட்ரெண்டியா அன்ஸ்டேபிளா இருக்க பிசினஸஸை ஃபில்டர் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த டெஸ்ட் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆனது. நம்பர் 20. ஒரு 20-year டைம்லைன் எடுத்துக்கோங்க. இதுதான் கிரேஹமோட 4th and arguably most demanding test. Let's see why it's so strict. ரூல் நம்பர் 4. டிவிடெண்ட் ரெக்கார்ட். ஒரு கம்பெனி தொடர்ந்து 20 வருஷமா டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ரியல் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். பேப்பர் ப்ராஃபிட்ஸை வச்சுக்கிட்டு 20 வருஷம் கேஷ் டிவிடெண்ட் கொடுக்க முடியாது, கரெக்டா?
இன்னைக்கு இத மாடர்ன் இன்வெஸ்டர்ஸ் டிவிடெண்ட் அரிஸ்டோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 25+ இயர்ஸ் டிவிடெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிற ஸ்ட்ராங் கம்பெனிஸ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி ஃபைனல் பீஸ் ஆஃப் த பசில், வேல்யூவேஷன் லிமிட்ஸ். உலகத்திலேயே பெஸ்ட் கம்பெனியா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப அதிகமான பிரைஸ் கொடுத்தா இட் பிகம்ஸ் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல கம்பெனிங்கிறது வேற, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. growthக்காக ஓவர்பே பண்ணவே கூடாதுங்கிறது தான் கிரேஹமோட கோர் philosophy. Here are rules 6 and 7. Moderate PE and moderate PB. கிரேஹமோட ரூல் படி PE ரேஷியோ 15 குள்ள இருக்கணும் and price to book ரேஷியோ 1.5 குள்ள இருக்கணும். மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன்ல இண்டஸ்ட்ரி பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டெக் கம்பெனிஸ்க்கு வேற மெட்ரிக்ஸ் இருக்கும். ஆனா ஜெனரலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் லிமிட்ஸ் தான் உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. This is how you ensure that you don't overpay for a stock. Section 4, the power of diversification. இப்போ இந்த 7 கிரைட்டீரியாவும் பாஸ் ஆகுற ஒரு அமேசிங் ஸ்டாக்கை நீங்க கண்டுபிடிச்சிருத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல மட்டும் நம்ம டோட்டல் பணத்தையும் போட்டுறதுலாமா? Absolutely not. Let's see how Graham builds on this. Graham insists a defensive investor must hold between 10 and 30 stocks. Number risk spread panano. ஒரே செக்டர்ல ஓவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. இந்த ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஃபியூச்சரையும் நம்மால் 100% டிபெண்டபிளி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒருவேளை ஒரு கம்பெனி பேங்க்ரப்சி ஆன கூட உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் ஆகணும்னா diversification ரொம்ப முக்கியம். Section 5. Key lessons and takeaways. We've covered a lot of ground today. இப்போ இந்த சாப்டர்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட actionable wisdom என்ன அப்படிங்கறத சம்மரைஸ் பண்ணலாம். So what you should take away from this is, first, speculative future predict பண்றதை விட hard data வச்சு quantitative protection to focus பண்ணுங்க. Second, எப்போமே margin of safety இல்லாம invest பண்ணாதீங்க, never overpay for any stock. And third, உங்களால எவ்வளோ time researchக்கு spend பண்ண முடியுமோ அதுக்கு match ஆகுற மாதிரி உங்க investment strategy-ய அமைச்சுக்கோங்க. Now, I want to leave you with a provocative thought. இந்த question-அ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. Are you investing like an enterprising investor but doing the research of a defensive one? அதாவது high risk stocks வாங்குறீங்க, ஆனா அதுக்கு தேவையான research பண்ணாம passive இருக்கீங்களா? Think about it. This is where most investors actually lose money. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சீரீஸ்க்கு Lumos by அக்ஷயாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.